அதெல்லாம் நாங்க முடிச்சு விட்டாச்சு, போட்டாச்சு அன்னைக்கு. அவனதான் சொல்லிட்டு இருந்தானா சொன்னா முடிச்சு விட்டுலாம் அவனையும். சொன்ன பிறகு நாங்க எப்படி கேட்காம முடிச்சு விட்டுலாம். என் தங்கச்சி பின்னாடி ஒரு ஒன்றும் இல்லாத குடிகார பைய சுத்திக்கிட்டு இருக்கு. முடிச்சுட்டு வந்து வாங்கிக்கோ. நீங்க வராது மட்டும் தான் குறை. என்னத்தை கலந்தானு தெரில, போக முடியல. என் நண்பன் எங்கே போனோம், போயிட்டான் போலையே. நண்பா சரி, நீ வீட்டுக்கு எப்படி போகிறது? யாரா நீ? நான் யார் உனக்கு இப்போ தெரியும்? கமான் பாய். உனக்கு தெரியாதா? யாரா நீங்களா? ரெண்டுக்கு தெரிஞ்சுன்னா ஒன்னா Vinayak, your game is over, man. This is my game. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? என் நண்பர் இருக்காண்டா. ஒருத்தர் இருக்க மாட்டீங்களா? என்னால முடியலப்பா. லவ் பண்றான். காதல் குடிச்சிட்டியா? என்னாச்சு? ஒன்னுத்துக்கு ஆக மாட்டேங்கிறாங்க. எவன்டா அவன்? நானே பார்த்துக்கிறேன். Rolex, அவன் பேரு டில்லி. நீ என்ன பெரிய பொறுப்பா? உன்னாலதான் என் நண்பனுக்கு இந்த பிரச்சனை. வெட்டி வீசிடுவேன். உண்மையிலுக்கு என் தங்கச்சி நான் இருக்கேன்டா. சொல்லுமா சின்ன சின்ன விஷயமா நிறைய பண்ணியிருக்கேன். முதல் நல்லா யாரும் பார்த்துக்க முடியும். சொல்லு, உனக்கு நான் ஃப்ரெண்டு வந்து எங்கள் அண்ணனே அடிச்சிட்டான். இப்போ சொல்லு, உனக்கு உன் ஃப்ரெண்டு வேணுமா இல்லை நான் வேணுமா? நண்பன் தான் முக்கியம். ஏய், மூடிட்டு போடி. பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே. வேணாம்டா. கேட்கக்கூடாத கேட்டாடா. இப்படி என்னடா கேட்டா? உனக்கு நான் முக்கியமா இல்லை உன் நண்பன் முக்கியமானு கேட்டா. இந்தா போடி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருந்தாலும் எனக்கு நீ தான் மச்சான் முக்கியம்.
எனக்கும் உனக்கு ஒன்று ஆச்சுன்னு உடனே என்னால் தாங்க முடியாமல் தான் நான் அவங்க அண்ணன்கிட்ட சண்டை போட்டுட்டேன். காதல் காதல் காதலில் நிறைய இல்லை லைஃப்பில் படக்கூடாத கஷ்டமாக பட்டுட்டேன் மச்சான். ஆனால் அன்னைக்கு நீ வரலன்னா இன்னைக்கு நான் இல்லைடா, அன்னைக்கே முடிச்சு விட்ருப்பாங்க. சரிடா, எதுவாக இருந்தாலும் லைஃப் வச்சுருக்கோம். ஓகே, எனக்கு நீ இருக்கடா நண்பா, அது போதும்டா.